நண்பர்களே, நீங்கள் எப்போதாவது இப்படி சிந்தித்திருக்கிறீர்களா? ஏன் சிலர் எந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் சிலர் மிகுந்த திறமை இருந்தும் பாதியிலேயே கைவிட்டு விடுகிறார்கள்? உண்மையை சொல்ல போனால் இதற்கு காரணம் திறமையோ பணமோ அதிர்ஷ்டமோ மட்டும் அல்ல. அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அது நம்முடைய மூளை. ஏனென்றால் நீங்கள் உங்கள் மூளையை சரியாக பயன்படுத்த தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையே மாற ஆரம்பித்துவிடும். ஆனால் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய மூளையை வெற்றிக்காக எப்படி பயிற்சி செய்வது என்பதை அறிந்திருக்கவில்லை. அதனால்தான் இன்றைய இந்த வீடியோவில் உங்கள் மூளையை வெற்றிக்காக எவ்வாறு தூண்டுவது என்பதற்கான 4 முக்கியமான வழிகளையும், அதற்கு பிறகு அந்த தூண்டப்பட்ட மூளை எப்படி உங்களுடைய வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்கிறது என்பதற்காக மேலும் 4 சக்தி வாய்ந்த உண்மைகளையும் பார்க்க போகிறோம். இந்த 8 விஷயங்களும் சாதாரண தகவல்கள் அல்ல. சரியாக நடைமுறைப்படுத்தினால் உங்கள் சிந்தனை முறையையும் செயல்பாடுகளையும், இறுதியில் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றக்கூடியவை. அப்படியானால் முதலில் உங்கள் மூளையை வெற்றிக்காக எவ்வாறு தூண்டுவது என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்னால் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா நண்பர்களே? என்னுடைய பெயர் ஆர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர் சக்சஸ் ஹாபிட் தமிழ். இந்த வீடியோவை உருவாக்க நான் 2 நாட்கள் கடினமாக உழைத்துள்ளேன். ஏன் என்று தெரியுமா? உங்கள் நேரத்தை வீணடிப்பதற்காக அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு உண்மையான மதிப்பை சேர்க்க வேண்டும் என்பதற்காக. இன்று நாம் உங்கள் மூளையை எப்படி வெற்றிக்காக தூண்டுவது மற்றும் அந்த மூளை உங்களை வெற்றியின் பாதைக்கு எப்படி அழைத்துச் செல்லும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படியானால் நேரத்தை வீணடிக்காமல் வாருங்கள் வீடியோவை பற்றி விவரிக்கலாம். நம்பர் 1, தெளிவான இலக்கை உருவாக்கு. நான் ஏன் இதை செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு தெளிவான பதில் இருக்க வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை விரும்புகிறீர்களா? அப்படியானால் முதலில் உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். நான் ஏன் இதை செய்ய வேண்டும்? பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கான காரணம் திறமை அல்லாதது அல்ல, அவர்களிடம் தெளிவான இலக்கு இல்லாததுதான். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதனுக்கு இலக்கு தெளிவாக இருந்தால் அவன் எந்த தடையும் தாண்டி செல்ல முடியும். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஏன் பணக்காரராக வேண்டும்? வெறும் பணத்திற்காகவா? அல்லது உங்கள் பெற்றோர்களை நல்ல நிலையில் வாழ வைப்பதற்காகவா? உங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி கொடுப்பதற்காகவா? உங்கள் குடும்பம் யாரிடமும் கையேந்தாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவா? உங்கள் வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்விக்கான பதில் மிகவும் வலிமையாக இருந்தால் எந்த சிரமமும் உங்களை நிறுத்த முடியாது. காலையில் சீக்கிரம் எழுவது கடினமாக இருக்கலாம், கடினமாக உழைப்பது சோர்வாக இருக்கலாம், ஆனால் உங்கள் இலக்கு தெளிவாக இருந்தால் உங்கள் மூளை உங்களை முன்னேற தூண்டும். அதனால்தான் இன்று முதல் ஒரு வெள்ளைத்தாளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் பெரிய எழுத்துக்களில் எழுதுங்கள், நான் ஏன் வெற்றி பெற வேண்டும். இந்த பதிலை தினமும் படியுங்கள். ஏனெனில் இலக்கு இல்லாத மனிதன் காற்றில் பறக்கும் இலையை போன்றவன், ஆனால் தெளிவான இலக்கு கொண்ட மனிதன் புயலை கூட தனது பாதையாக மாற்றிக்கொள்வான். இப்போது கமெண்டில் சொல்லுங்க, நீங்கள் ஏன் வெற்றி பெற வேண்டும்? உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய காரணம் என்ன? அடுத்தது 2வது பாயிண்ட் பார்ப்போம். சிறிய வெற்றிகளை உருவாக்கு. மூளை வெற்றியை விரும்பும். வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று பலர் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஏன் பெரும்பாலான மக்கள் பாதியிலேயே நின்று விடுகிறார்கள் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் ஒரே நாளில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். சாணக்கியர் கூறுகிறார், சிறு சிறு முயற்சிகளின் கூட்டுத்தொகையே மிகப்பெரிய வெற்றியை உருவாக்குகிறது. ஒரு கேள்வியை உங்களிடமே கேட்டு பாருங்கள். நீங்கள் இன்று உங்கள் கனவிற்காக என்ன செய்தீர்கள்? பெரிய விஷயங்களை செய்ய அவசியமில்லை. தினமும் வெறும் 10 பக்கங்கள் படியுங்கள். 30 நிமிடங்கள் உங்கள் இலக்கிற்காக உழையுங்கள். 10 நிமிடங்கள் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். இது மிக சிறியதாக தோன்றலாம், ஆனால் உங்கள் மூளை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறது. நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். அதுவே மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் உங்கள் மூளைக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது. என்னால் முடியும். ஒரு நாள் நீங்கள் 10 பக்கங்கள் படித்தால் அடுத்த நாள் உங்கள் மூளை மீண்டும் அதை செய்ய விரும்பும். ஒரு நாள் நீங்கள் உங்கள் இலக்கிற்காக 30 நிமிடங்கள் உழைத்தால் அடுத்த நாள் அது இன்னும் எளிதாக மாறும். இவ்வாறாக சிறிய வெற்றிகள் பெரிய பழக்கங்களாக மாறுகின்றன. பெரிய கட்டிடம் கூட ஒரு செங்கலில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. அதே போல மிகப்பெரிய வெற்றியும் ஒரு சிறிய செயலில் தான் தொடங்குகிறது. எனவே இன்று முதல் உங்களுக்கான ஒரு சிறிய இலக்கை நிர்ணயிங்கள். ஏனெனில் தினமும் சிறிய வெற்றிகளை பெறும் மனிதனை உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. இப்போது கமெண்ட்ல சொல்லுங்க, இன்று நீங்கள் அடைய போகும் சிறிய வெற்றி என்ன? நம்பர் 3, சூழலை மாற்று. நீ பார்க்கும் கேட்கும் விஷயங்களை மூளையை பாதிக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று உண்மையாக விரும்புகிறீர்களா? அப்படியானால் முதலில் நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் சூழல். ஏனென்றால் நீங்கள் தினமும் பார்க்கும் விஷயங்களும் கேட்கும் விஷயங்களும் பழகும் மனிதர்களும் உங்கள் மூளையை அமைதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றன. சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதன் எதிர்காலத்தை அறிய வேண்டுமா? அவன் யாருடன் பழகுகிறான் என்பதை பாருங்கள். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். நீங்கள் தினமும் என்ன பார்க்கிறீர்கள்? மணிக்கணக்கில் சமூக வலைதளங்களில் நேரத்தை செலவிடுகிறீர்களா? எதிர்மறையான செய்திகளை மட்டுமே கேட்கிறீர்களா? உங்களை பின்னால் இழுக்கும் மனிதர்களுடன் அதிக நேரம் செலவிடுகிறீர்களா? அப்படியானால் உங்கள் மூளை வெற்றியை பற்றி சிந்திக்காது. அது பயம், சந்தேகம் மற்றும் சோம்பேறித்தனத்தை பற்றியே சிந்திக்கும். ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றவர்களின் கதைகளை படிக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் தெரியுமா? நல்ல புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும்? உங்களை ஊக்கப்படுத்தும் வீடியோக்களை பார்க்க ஆரம்பித்தால் என்ன ஆகும்? மெல்ல மெல்ல உங்கள் மூளை மாற ஆரம்பிக்கும். ஏனெனில் மூளை ஒரு விதை போன்றது. நீங்கள் எந்த விதமான தகவல்களையும் விதைக்கிறீர்களோ அதையே அது வளர்க்கும். நீங்கள் தினமும் நேர்மையான எண்ணங்களை விதைத்தால் ஒரு நாள் வெற்றி
வெற்றி உங்கள் பழக்கமாக மாறிவிடும். அதனால்தான் இன்று முதல் உங்களிடம் ஒரு கேள்வியை கேளுங்கள். நான் தினமும் என்னுடைய மூளைக்கு என்ன உணவு கொடுக்கிறேன் என்று. ஏனெனில் தவறான சூழல் ஒரு திறமையான மனிதனை கூட அழித்துவிடும். ஆனால் சரியான சூழல் சாதாரண மனிதனை கூட அசாதாரணமாக மனிதனாக மாற்றிவிடும். இப்போது கமெண்ட்ல சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையை அதிகமாக பாதித்த புத்தகம் அல்லது மனிதர் யார்? நம்பர் 4, பரிசு கொடு. ஒரு நல்ல பழக்கத்தை முடித்த பிறகு உனக்கே ஒரு சிறிய பரிசு கொடு. நாம் அனைவரும் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைய விரும்புகிறோம். ஆனால் ஒரு நல்ல பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிப்பதில் ஏன் பலர் தோல்வி அடைகிறார்கள் தெரியுமா? ஏனென்றால் நமது மூளை மகிழ்ச்சியை விரும்புகிறது. சாணக்கியர் கூறுகிறார், மனிதன் எந்த செயலால் மகிழ்ச்சியை அடைகிறானோ அவன் மீண்டும் மீண்டும் அதையே செய்ய விரும்புகிறான். அதனால்தான் நீங்கள் உங்கள் மூளையை வெற்றிக்கு ஆசைப்பட வைக்க வேண்டும். அது எப்படி தெரியுமா? நீங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை வெற்றிகரமாக முடித்த பிறகு உங்களுக்கே ஒரு சிறிய பரிசு கொடுங்கள். உதாரணத்திற்கு, இன்று நீங்கள் உங்கள் இலக்கிற்காக 1 மணி நேரம் உழைத்தீர்களா? அப்படியானால் உங்களுக்கு பிடித்த பாடலை 15 நிமிடங்கள் கேளுங்கள். இன்று நீங்கள் 10 பக்கங்கள் படித்து முடித்து விட்டீர்களா? அப்படியானால் சிறிது நேரம் ஓய்வெடுத்து உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்யுங்கள். இது மிகவும் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் உங்கள் மூளையில் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கிறது. உங்கள் மூளை ஒரு செய்தியை பெறுகிறது. நான் உழைத்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அடுத்த முறை அந்த வேலையை மீண்டும் செய்வது இன்னும் எளிதாகிவிடும். அதனால் தான் வெற்றி பெற்ற மனிதர்கள் தங்கள் சிறிய வெற்றிகளை கூட கொண்டாடுகிறார்கள். ஏனெனில் சிறிய வெற்றிகளை கொண்டாடும் மனிதர்கள் தான் பெரிய வெற்றிகளை உருவாக்க முடியும். இன்று நீங்கள் எவ்வளவு சிறிய முன்னேற்றம் அடைந்தாலும் அதை மதியுங்கள். ஏனெனில் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்கள் கனவுகளை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு பெரிய அடியாகும். இப்போது கமெண்ட்ல சொல்லுங்க, இன்று நீங்கள் அடைந்த சிறிய வெற்றி என்ன? நண்பர்களே, இதுவரை நம் மூளையை எப்படி தூண்டுவது என்பதை பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. மூளை தூண்டிவிட்டால் மட்டும் போதுமா? அது உண்மையிலேயே நம்மை வெற்றியாளராக மாற்றுமா? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஏன் சிலர் எந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள்? ஏன் சிலருக்கு தோல்விகள் வந்தாலும் அவர்கள் மீண்டு எழுந்து நிற்கிறார்கள்? அதே சமயத்தில் ஏன் சிலர் சிறிய தடைகளுக்கே தங்களுடைய கனவுகளை கைவிட்டு விடுகிறார்கள்? உண்மையில் இதற்கான பதில் வெளியில் இல்லை, அது நம்முடைய மூளைக்குள் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் மூளையை வெற்றிக்காக தூண்ட ஆரம்பித்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றம் நடக்க தொடங்கும். இதுவரை தெரியாத வாய்ப்புகள் உங்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சவால்கள் உங்களை பயமுறுத்தாது, மாறாக உங்களை இன்னும் வலிமையாக்கும். மெதுவாக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலும் உங்கள் கனவுகளை நோக்கி உங்களை நகர்த்த ஆரம்பிக்கும். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கட்டத்தில் நீங்கள் வெற்றியை தேடி செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் உருவாக்கிய சிந்தனைகள், பழக்கங்கள், செயல்கள் அனைத்தும் சேர்ந்து வெற்றியை உங்களை நோக்கி ஈர்க்க ஆரம்பித்துவிடும். அப்படியானால் மூளையை தூண்டுவதனால் எப்படி உங்களை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்கிறது என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து RR சக்சஸ் ஹாபிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோவை பற்றி உங்கள் உண்மையான கருத்து என்ன? நான் உங்களுக்காக சரியான முறையில் வீடியோக்களை உருவாக்குகிறேனா? உங்கள் மனதில் இருப்பதை மறைக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்தும் என்னை இன்னும் சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்கும். வாருங்கள் வீடியோக்குள் போவோம். நம்பர் 1, மூளை வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு இலக்கில் கவனம் செலுத்த ஆரம்பித்தால் அந்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகளை உங்கள் மூளை தானாகவே தேட ஆரம்பிக்கும். ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் ஒரு புதிய கார் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு திடீரென்று அந்த கார் சாலையில் எங்கு பார்த்தாலும் தெரிகிறதா? அதேபோல் நீங்கள் பணக்காரராக வேண்டும் என்று உறுதியாக முடிவு செய்த பிறகு உங்கள் மூளை பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பித்துவிடும். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதனின் மனம் எதில் நிலையாக இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கை அதை நோக்கியே நகரும். பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறாததற்கான காரணம் திறமை இல்லாததால் அல்ல, அவர்கள் தங்களுடைய இலக்கை பற்றி தெளிவாக சிந்திப்பதே இல்லை. நீங்கள் தினமும் உங்கள் மனதில் என்னால் முடியாது, என்னிடம் பணம் இல்லை, என்னிடம் வாய்ப்புகள் இல்லை என்று கூறிக்கொண்டிருந்தால் உங்கள் மூளையும் அதற்காக ஆதாரங்களை மட்டுமே தேடும். ஆனால் இன்று முதல் நான் வெற்றி பெறப் போகிறேன், நான் பணக்காரராக போகிறேன், நான் என் குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்று உறுதியாக முடிவு செய்தால் என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் மூளை தானாக புதிய வழிகளை தேட ஆரம்பிக்கும். தொழில் வாய்ப்புகள் உங்கள் கண்களில் பட ஆரம்பிக்கும். புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உருவாகும். முதலீடு, சேமிப்பு, வருமானத்தை அதிகரிக்கும் வழிகள் பற்றி தகவல்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மூளை ஒரு சக்தி வாய்ந்த கருவி. நீங்கள் அதற்கு எந்த இலக்கை கொடுக்கிறீர்களோ அது அதை அடைவதற்கான பாதையை தேட ஆரம்பித்துவிடும். இப்போது கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியம் என்ன? உங்களுடைய மிகப்பெரிய இலக்கு என்ன அப்படின்றத. நம்பர் 2, மூளை சவால்களை தாண்டும் சக்தியை கொடுக்கும். தெளிவான இலக்கு, வலிமையான காரணமும் இருந்தால் சிரமங்கள் வந்தாலும் உங்கள் மூளை உங்களை கைவிடாமல் முன்னேற செய்யும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எளிதானதல்ல. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும், தோல்விகள் வரும். சில நேரங்களில் நம்மால் இனிமேல் முன்னேற முடியாது என்று கூட தோன்றலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தெளிவான இலக்கு, வலிமையான காரணமும் உள்ள மனிதனை எந்த சிரமத்தாலும் தோற்கடிக்க முடியாது. சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதனின் நோக்கம் வலிமையாக இருந்தால் தடைகள் அவனை தடுக்க முடியாது. சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஏன் வெற்றி பெற வேண்டும்? உங்கள் பெற்றோர்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காகவா? உங்கள் குடும்பம் யாரிடமும் கையேந்தாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவா? உங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த
எதிர்காலத்தை உருவாக்குவதற்காகவா? இந்த காரணங்கள் உங்கள் மனதில் தெளிவாக இருந்தால் உங்கள் மூளை உங்களை ஒருபோதும் கைவிடாது. ஒரு நாள் நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கலாம், வேலை செய்ய மனம் இல்லாமல் இருக்கலாம், உலகமே உங்களை எதிராக நிற்பது போல கூட தோன்றலாம். ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தின் முகம் உங்கள் கண்முன் தோன்றும். நான் அவர்களுக்காக வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்களை மீண்டும் எழ வைக்கும். அதுதான் மனித மூளையின் உண்மையான சக்தி. உங்கள் காரணம் சிறியதாக இருந்தால் சிறிய சிரமத்திலேயே நீங்கள் நின்று விடுவீர்கள். ஆனால் உங்கள் காரணம் பெரியதாக இருந்தால் எந்த சவால்களையும் நீங்கள் தாண்டி செல்ல முடியும். எனவே இன்று உங்களிடம் ஒரு கேள்வியை கேளுங்கள். என் வாழ்க்கையில் நான் ஏன் வெற்றி பெற வேண்டும்? அந்த பதில்தான் நீங்கள் சோர்வாக இருக்கும் நாட்களிலும் உங்களை முன்னேற செய்யும். இப்போது கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்கள் யாருக்காக வெற்றி பெற விரும்புகிறீர்கள்? உங்கள் அம்மாவுக்காகவா, இல்ல உங்க அப்பாவிற்காகவா, உங்களுடைய பிள்ளைகளுக்காகவா? நம்பர் 3, மூளை நல்ல பழக்கங்களை உருவாக்கும். வெற்றி பெற்ற மனிதர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரே நாளில் பெரிய சாதனைகளை செய்வதில்லை, ஆனால் தினமும் சிறிய சிறிய நல்ல பழக்கங்களை தொடர்ந்து செய்தார்கள். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதனின் எதிர்காலம் அவனுடைய தினசரி பழக்கங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். ஒரு நாளில் 10 பக்கங்கள் படிப்பதால் என்ன மாற்றம் ஏற்படும்? ஒரு நாள் 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்தால் என்ன பயன்? ஒரு நாள் 20 நிமிடங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதால் என்ன நடக்கும்? முதலில் பெரிய மாற்றம் எதுவும் தெரியாது, ஆனால் நீங்கள் இதை தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் மூளை அந்த செயல்களை ஒரு பழக்கமாக மாற்ற தொடங்கும். ஆரம்பத்தில் படிப்பது கடினமாக இருக்கும், அதிகாலையில் எழுவது சிரமமாக இருக்கும், உடற்பயிற்சி செய்வது சோம்பேறித்தனமாக தோன்றும். ஆனால் நீங்கள் கைவிடாமல் தொடர்ந்து செய்தால் ஒரு நாள் உங்கள் மூளை அதையே இயல்பாக ஏற்றுக்கொள்ளும். அந்த நேரத்தில் வெற்றி பெறுவதற்கான நீண்ட நேரம் போராட வேண்டியதில்லை, ஏனெனில் உங்கள் பழக்கங்களே உங்களை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்ல ஆரம்பித்துவிடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் மாற்றாது, ஆனால் உங்கள் தினசரி பழக்கங்கள் ஒரு நாள் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும். தினமும் சிறிய முன்னேற்றத்தை தேர்வு செய்யுங்கள், ஏனெனில் நல்ல பழக்கங்களை உருவாக்கிய மனிதன் தனது எதிர்காலத்தை உருவாக்குகிறான். இப்போது கமெண்ட்ல சொல்லுங்க, இன்று முதல் நீங்கள் தொடங்க போகும் ஒரு நல்ல பழக்கம் என்ன? நம்பர் 4, மூளை வெற்றியை இயல்பான ஒன்றாக மாற்றும். வெற்றி பெற்ற மனிதர்களை பார்த்து பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்களால் மட்டும் எப்படி தொடர்ந்து வெற்றி பெற முடிகிறது என்று யோசிக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வெற்றி பெற்ற மனிதர்கள் மற்றவர்களை விட அதிகம் திறமை கொண்டவர்கள் அல்ல, அவர்கள் தங்களுடைய மூளையை வெற்றிக்காக பயிற்சி செய்தவர்கள். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதன் தினமும் என்ன செய்கிறானோ இறுதியில் அவன் அதுவாகவே மாறுகிறான். பெரும்பாலான மக்கள் வெற்றியை ஒரு நிகழ்வாகவே பார்க்கிறார்கள். ஒரு நாள் திடீரென்று பணக்காரனாக வேண்டும், ஒரு நாள் திடீரென்று வெற்றி பெற வேண்டும், ஒரே நாள் திடீரென்று வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஆனால் வாழ்க்கை அப்படி செயல்படுவதில்லை. வெற்றி என்பது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. வெற்றி பெற்றவர்கள் ஒரே நாளில் பெரிய சாதனைகளை செய்வதில்லை, அவர்கள் தினமும் சிறிய வெற்றிகளை தொடர்ந்து செய்து வந்தார்கள். ஒரு நாள் படிக்க மனம் இல்லாவிட்டாலும் அவர்கள் படித்தார்கள், ஒரு நாள் சோர்வாக இருந்தாலும் அவர்கள் உழைத்தார்கள், ஒரு நாள் தோல்வி அடைந்தாலும் அவர்கள் மீண்டும் எழுந்தார்கள். இவ்வாறு தினமும் அவர்கள் எடுத்த சிறிய முடிவுகள் இறுதியில் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது. மெல்ல மெல்ல அவர்களுடைய மூளை வெற்றியை ஒரு பழக்கமாக மாற்றிவிட்டது. அதன் பிறகு வெற்றி பெறுவதற்காக அவர்கள் போராட வேண்டியதில்லை, ஏனெனில் வெற்றி அவர்களுடைய இயல்பாக மாறிவிட்டது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தினமும் என்ன செய்கிறீர்களோ நாளை நீங்கள் அதுவாகவே மாறப்போகிறீர்கள். எனவே இன்று முதல் வெற்றியை ஒரு நிகழ்வாக பார்க்காதீர்கள், அதை உங்கள் வாழ்க்கை முறையாக மாற்றுங்கள். இப்போது கமெண்ட்ல சொல்லுங்க, வெற்றிக்காக நீங்கள் இன்று செய்ய போகும் ஒரு சிறிய செயல் என்ன? நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்த்தோம். இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் வேறு கிரகத்தில் இருந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கும் நமக்கும் ஒரே மூளைதான் இருக்கிறது, ஆனால் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய மூளையை சரியான வழியில் பயிற்சி செய்தார்கள், தெளிவான இலக்குகளை உருவாக்கினார்கள், சிறிய சிறிய வெற்றிகளை தினமும் அடைந்தார்கள், தங்களை சுற்றியுள்ள சூழலை மாற்றினார்கள், தங்களுடைய முயற்சிகளுக்கு தாங்களே பரிசு கொடுத்தார்கள், மூளையை வெற்றிக்கு ஆசைப்பட வைத்தார்கள். இதன் விளைவாக அவர்களுடைய மூளை வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தது, சவால்களை தாண்டும் சக்தியை பெற்றது, நல்ல பழக்கங்களை உருவாக்கியது. இறுதியில் வெற்றியை அவர்களுடைய வாழ்க்கை முறையாக மாற்றிவிட்டது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போவது வேறு யாரும் இல்லை, உங்களுடைய மூளைதான். அந்த மூளைக்கு நீங்கள் இன்று என்ன கட்டளை இடுகிறீர்களோ நாளை உங்கள் வாழ்க்கை அதுவாகவே மாறும். எனவே இன்று ஒரு முடிவை எடுங்கள். இனிமேல் நான் என் மூளையின் அடிமையாக இருக்க மாட்டேன், என்னுடைய மூளையை நான் தான் வழிநடத்தப் போகிறேன், என்னுடைய கனவுகளுக்காக உழைக்கப் போகிறேன், என்னுடைய குடும்பத்திற்காக வெற்றி பெறப் போகிறேன். ஏனெனில் ஒரு மனிதன் தனது மூளையை வென்றுவிட்டால் அந்த உலகத்தில் அவனால் வெல்ல முடியாதது எதுவுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இப்போது கமெண்டில் சொல்லுங்கள், இந்த வீடியோ எப்படி இருந்தது? ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். இந்த வீடியோவில் இருக்க கருத்துக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிடிக்காமலும் இருந்திருக்கலாம். உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய மனசுல இருக்க ஒப்பீனியனை நான் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அடுத்த வீடியோவில் நான் எப்படி சரியாக வீடியோ போடுறது அப்படின்றத நான் கரெக்டாக புரிஞ்சுக்குவேன். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.